ஒரு அண்மை செய்தி. நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். நெல்லை புதிய மேயராக கிட்டு வெற்றி பெற்றதாக அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அதாவது காலியாக உள்ள நெல்லை மேயர் பதவிக்கு இன்று தேர்தல் நடத்தப்படும் சொல்லி அறிவிச்சிருந்த நிலையில கடந்த மாதம் 3ஆம் தேதி முன்னாள் மேயராக இருந்த சரவணன்கிறவர் சொந்த காரணங்களுக்காக ராஜினாமா செய்தார். இதனை அடுத்து அந்த காலியிடம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில முதல்ல மேயர் தேர்தலுக்கு 4 பேர் போட்டியிட்ட 4 பேர் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி கருதப்பட்ட நிலையில நேற்று அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் கே நேரு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பதவிக்கு தலைமை கழகம் தரப்புல கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் போட்டியிடுவாரு, அவர் தான் முதல்வர் தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு சொல்லி ஒரு மனதான் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில இன்று காலை ஆரம்பிச்ச உடனே அதே பவுல்ராஜ் அப்படிங்கிறவர், அதாவது நெல்லை மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் அப்படிங்கிறவர் திமுக தரப்புல மாமன்ற உறுப்பினர், அவர் ஏற்கனவே கட்சிக்கு விரோதமா செயல்பட்ட சூழ்நிலை அவர் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில அவரும் தன்னை மேயர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. மொத்தம் 55 வார்டுகள் கொண்ட இந்த மாமன்ற கூட்டத்துல 55 வார்டுகள்ல ஒரே ஒரு அதிமுக உறுப்பினர் மட்டும் வரல. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னால துணை மேயரா இருந்தார் அவர் வராத நிலையில அந்த 54 உறுப்பினர்கள் இன்னைக்கு வாக்களிக்கிறதுக்கு காலைல 10:30 மணி அளவுல வந்துட்டு இருந்தாங்க. 11:30 மணி அளவுல வந்திருந்த மேயர் முன்னாள் மேயர் சரவணனை உள்ள அனுமதிக்காத நிலையில கடைசி ஒரு அரை மணி நேரம் காத்திருப்பு பிறகு அறிவிக்கப்பட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்ட பிறகு தற்போது அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கையில திமுக தரப்புல அறிவிக்கப்பட்ட கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் 30 வாக்குகளும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட பவுல்ராஜ் 24 வாக்குகளும் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கியிருக்கிற நிலையில தற்போது நெல்லை நெல்லை மாநகர கமிஷனர் என்ன பண்றாங்கன்னா, அவர் கிட்டு ஏகமனதா கிட்டு 30 ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சிருக்காரு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த 54 வார்டுகள் மொத்தம் உள்ள 55 வார்டுகள்ல 4 பேர் தான் அதிமுக உறுப்பினர்கள். மிச்சம் இருக்கிற 51 உறுப்பினர்களை திமுக மற்றும் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியில் உள்ளது. இந்நிலையில முதல்வர் ஒரு மனதா அறிவிச்ச நிலையிலையும் அதாவது மாற்று மேயர் தேர்வுக்கு போட்டியிட்ட பவுல்ராஜ் 24 வாக்குகள் வாங்கி இருக்கிறது இங்கு கட்சியினர் மத்தியிலே கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதே மாதிரி ஜெயித்த கிட்டு என்ற ராமகிருஷ்ணனுக்கு தற்போது மேயராக அவர் மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி மாநகர கமிஷன் அறிவிச்சதை தொடர்ந்து அவர் மேயர் பதவியை இன்னும் சில நிமிடங்களில் ஏற்பாடுன்னு சொல்லி கூறும். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.